ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்துக்குள்ள பெரிய தொழிற்சங்கத்துக்குள்ள ஒரு வழிகாட்டுறதுக்கான முன்னோடிகள் யாரும் கிடையாது. இப்போ நானே தத்தி குத்தி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு வந்து தொழிற்சங்க இயக்கங்களில் புதுசாக கட்டுறது அது மாதிரியானதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேமா வந்து என்னென்னா ஒரு நல்ல தமிழில் ஒரு இலக்கிய நடையில் மார்க்சியத்தை ஆழமாகவும் பேச தெரிஞ்ச ஆட்கள் அங்கே குறைவு கட்சிக்குள்ளாக. ஆமாம், அதனால வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பேமாவுக்கு வந்து அங்கே ஒரு ஸ்டார் பேச்சாளர் எல்லா மாவட்டத்துலேயும் அவரை விரும்பி கேட்பாங்க. பேமா வந்து இப்போ கடைசி பேருந்து வரும்போது ஊரூர் பக்கத்தில் அது வந்து பஸ்ஸில் ஏறி அவர் வெட்டுறாங்க. அவர் வெட்டி ஒரு மயிரில் தப்பிச்சிடறாரு. ஐயா பேமா மணியரசனை வெட்டுறாங்க. அப்போ அதை வந்து ஒரு பெரிய அச்சத்தை உண்டு பண்ணாங்களா திரும்ப பழைய? அது இல்லை, அது வந்து அதுக்கு உடனடியாக எதிர்த்து போராட்டம். அதே புதலூர் மிகப்பெரிய எழுச்சி பேரணி எல்லா அறுவலோட வாடான்னு சொல்லி அந்த மாதிரி போராட்டம். அதனால ஆமாம்மா நடத்துகிறோம், எதிர் கவுண்டரெல்லாம் நடத்துகிறோம். அதே ஊரில் கூட்டம் நடத்துகிறோம், அது விடாமல் பண்ணுறோம்னு வச்சுங்க. அது எல்லாமே பண்ணுறோம், அது வந்து விடலை. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா கட்சிக்குள்ள இவர் வந்து இந்த மாதிரி இதனுடைய ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த எமர்ஜென்சி இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க வந்து சிபிஎம் உடைய அனைத்து இந்திய அளவில் கல்கட்டா பக்கத்தில் சால்கியான்னு ஒரு ஊர், அது சால்கியில் பிளீனம்னா ஒரு விரிவடைந்த மையக்குழு. மையக்குழு உறுப்பினர்களாக இருக்கிறவங்க ப்ளஸ் முக்கியமாக அந்தந்த மாநிலத்தில் வேலை செய்யக்கூடிய சிபிஎம் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய பிளீனம்னு அது வந்து ஒரு 6 நாள் 3 நாள் நடக்குது. அது வந்து சிபிஎம் அமைப்பை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, அமைப்பில் பற்றி பல பிரச்சனைகள் வருது, எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி வருது. அதுக்கு முன்னால் வரையிலும் அவங்களுடைய கொள்கை என்னென்னா தேர்தலை புரட்சிக்கு பயன்படுத்தி கொள்வது. புரட்சியின் வழியாகத்தான் மாற்றம் நடக்குமே தவிர தேர்தல் வழியாக நடக்காது. அப்போ அதன் மாதிரி அதுக்கு தகுந்தாற் போல முதன்மையான பொறுப்பாளர்கள் யாரும் தேர்தலில் பங்கெடுக்க மாட்டாங்க. முதன்மையான பொறுப்பாளர்கள் அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் அவங்க கட்சி பணிகள் தான் செய்வாங்களே தவிர தேர்தலுக்கு வர மாட்டாங்க, கேண்டிடேட்டாக அவங்கள இது பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான, ஏன்னா அது முதன்மையான பணி என்பது இதற்கான இது வெளியில் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் அது வரையிலும். இந்த சால்கியா பிளீனம்ங்கிறது இருக்குல்ல, அதில் வந்து அவங்க என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே தொலைன்னு அமைப்பை உண்டாக்கிக்கிறது. வெறும் ஆஃபீஸில் கூட்டம் நேரமும் நிறையா அந்த பொறுப்பாளர் இந்த பொறுப்பாளர்னு ஆஃபீஸுக்குள்ளேயே கூட்டத்தை வச்சுக்கிறது, நிறைய அன்றாட ஆளை உட்காந்துட்டுமா வேலை செய்யாமே அப்படியான ஒரு கச்சன்னு ஆயிடுச்சு. அப்போ என்ன புரிஞ்சுக்குதுன்னா இவங்க வந்து ஒரு தேர்தல் மிஷினரி அளவுக்கு தான் தயார் பண்ணுறாங்க. போராடக்கூடிய ஒரு அமைப்பை புரட்சிகர கட்சியாக இருக்கக்கூடாது என்பதில் கான்சியஸாக பண்ணுறாங்க. அப்போ அமைப்பு ரீதியாகவும் இது இப்படியான கரடு தட்டி போயிடும். உள்ளே பூந்து ஒன்றும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாததான் ஒன்றா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு இது. நீங்கள் ஒரு முடிவுக்கு எங்களுக்குள்ளே வராங்க. ஏன்னா இது வந்து இது ஒன்று முடிச்சுக்கிட்டு வராங்க, கான்சியஸாக முடிக்கிறாங்க. இது வந்து சும்மா தற்செயலாக நடக்கிற விஷயம் இல்லை. இப்போ அவர் சொன்னது மாதிரி இட்ஸ் நாட் அபரேஷன். இது ஒரு விதிவிலக்கல்ல, இதுதான் இதனுடைய திசை வழியே. அப்போ இதை பற்றி நம்ம தான் தெளிவாக முடிவு எடுத்துக்கணும். ரெண்டாவது என்னென்னா இந்த இதில் வந்து இப்போ நீங்கள் இப்போ இதற்கு தகுந்தாற் போல் முடிவெடுக்கும்போது அதுக்கு தகுந்தாற் போல் அமைப்புக்குள்ள பிரச்சனைகள் வருது. இப்போ போராட்டம் இதுன்னு ஃபர்வராக இருக்கக்கூடிய ஆட்களை கொஞ்சம் கொஞ்சமாக சைட்லைன் பண்ணுவாங்க. அது நடந்துட்டு, ஏன்னா அவங்க அதுக்கான மெஷினரியை உருவாக்கணும்ல, பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சிபிஎம்முக்குள்ள இதெல்லாம் நடக்குது. அப்போ என்னென்னா அது கட்சிக்குள்ளே வந்து பொறுப்புகளை கொடுக்குறது அப்படி இப்படின்னு அது தொடர்பான பலவிதமான கிளேசங்கள், மன வருத்தங்கள், நல்லா பணியாற்றக்கூடிய நல்ல தோழர்களுக்கு வந்து இடம் கிடைக்கல அல்லது உரிய இடம் கிடைக்கல, இந்த மாதிரியான கோபதாபங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் அதுவும் குபரிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த கட்டத்தில் எங்களுக்கு என்ன வருதுன்னா இவர் இதே பிரச்சனையை வந்து எங்களுக்குள்ளே என்ன நினைக்கிறோம்னா நம்ம மட்டும் தானே தனியாக இருப்போமா, இந்த கட்சிக்குள்ளே நம்மளை மாதிரி கருத்து உள்ளவன் இருப்பான் தானே. அப்போ வந்து இதுக்குள்ளே இது போல் இருக்கிறவங்களை கனெக்ட் பண்ணி நம்ம தலைமையை கைப்பற்றுவதற்கான முயற்சி பண்ண
நீங்களும் ஒரு ஐயா பேமா இந்த மாதிரி கருத்து உள்ளவங்களை பார்த்து நம்ம வந்து மாநில அளவில் இருப்பாங்க, அனைத்து இந்திய அளவில் இருப்பாங்க, இது மாதிரி கருத்து உள்ளவங்க இருப்பாங்க. நம்ம மட்டும் பெரிய அதிசயமாக இருக்கிறது இல்லை, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா திடீர்னு ஒரு நாள் கெட்டு போயிடாது. அப்போ உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஃபெர்வரோட அதே நெருப்போடு இருக்கிற ஆளு இருப்பான், சொல்ல முடியாமல் சிறுபான்மையாக இருப்பான், அது எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக முடிவெடுக்க முடியாமல் கூட இருப்பான். அவங்கள்ட்ட நம்ம வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம் அப்படிங்கிறத நாங்கள் யோசிக்கிறோம். இப்போ வந்து ஏன் அப்படின்னா இது ஒரு பக்கம் ஒரு இதை நடத்திக்கிட்டு நம்ம வந்து ஒரு மொத்தமாக ஒரு மாற்றத்துக்கு போகிறோம்னா என்னென்ன ஆப்ஷன்ஸை யோசிக்கணும் அப்படிங்கும்போது ஒன்று இதெல்லாம் நாங்கள் என்னென்னா ஒரு வருஷம் 1.5 வருஷம் அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் இது மாதிரி ஒன்று ஒன்றா நவுத்திக்கிட்டே போகிறோம். அப்போ அந்த இதில் நாங்கள் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற காலத்தில் தான் அனைத்து இந்திய பொதுச் செயலாளர் இருந்தவர் சுந்தரையா, அவர் ஆந்திரா தெலுங்கானா போராட்டத்தில் இந்த தெலுங்கானா புரட்சி போராட்டம் இருக்கு பாருங்க, அதில் தலைமை தாங்கினவரில் ஒருத்தர் பி சுந்தரையா. அவரெல்லாம் வந்து திருமணம் அவங்க இயக்கத்தில் இருந்தவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் குழந்தை பெற்றுக்கிட்டா புரட்சிக்கு இடைஞ்சல்னு திருமணம் பண்ண உடனே குடும்ப கட்டுப்பாடு பண்ணவங்க. அந்த மாதிரி தொடர்கள் அவங்கெல்லாம் ரொம்ப ஒரு பழுக்கற்ற தொடர்கள். அவர் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவர் இந்த இதெல்லாம் நடக்கும்போது ஒன்றா உள்ளுக்குள்ளே போராடி பார்த்துட்டு கடைசியாக நான் பொதுச் செயலாளர் இருந்தும் தலைமை குழுவிலிருந்து விலகுகிறேன்னு ஒரு கடிதம் கொடுத்துட்டார். பொதுச் செயலாளர்லாம் தமிழ்நாடு அனைத்து இந்திய பொதுச் செயலாளர், அனைத்து இந்திய பொதுச் செயலாளர் இவர் சங்கரையா, அவர் சுந்தரையா. அவர் சுந்தரையா என்பது தெலுங்கானா போராட்டம். அவர் ரொம்ப நீண்ட பெரிய தலைவர். அவர் வந்து அனைத்து இந்திய பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. நான் அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்தும் தலைமை குழுன்னு இருக்கு, பொலிட் பியூரோமா, தலைமை குழுவிலிருந்து நான் வெளியேறுகிறேன் அப்படின்னு வந்து ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு வெளியேறார். நாங்கள் சுந்தரையாவை மாற்றிட்டு வேறு ஒரு பொதுச் செயலாளர் வந்திருக்கிறாங்க, ஹரிகிஷன் சிங் சுர்ஜித்துன்னு இருக்கிறாரு. நாங்கள் சரி அது வழக்கமாக குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மாற்றுவாங்க, வயசு கூட ஆயிடுச்சுன்னா மாற்றுவாங்கன்னு வச்சு நான் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிறேன். பிறகு தான் இந்த தெரியுது சுந்தரையா உள்ளே ஃபைட் பண்ணி பார்த்துட்டு இது ஆவலை, இதை திருத்த முடியலைங்கிறதுனால தான் பொதுச் செயலாளர் இருந்து தலைமை குழு இருந்து விலகிறாரு. ஆனால் அது வெளிப்படையாக உங்களுக்கு தெரியல. அதுக்கு பிறகு அந்த கடிதம் எங்களுக்கு கிடைக்குது. அது ஒரு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட், வெளிப்படையாக வெளிப்படுத்த மாட்டேன், இன்னும் வரலும் வெளியில் வராது. அது எங்களுக்குள்ள கசிந்து வருது, எங்கள் கைக்கு ஒரு டைப் செட்டாக எங்கள் கைக்கு வருது. அதை படித்து பார்த்த உடனே எங்களுக்கு ஃபைனலாக முடிவெடுத்துட்டோம். அது இதற்குள் இந்த தேடி பிடிக்கிற வேலையெல்லாம் ஆகாது. இந்த கட்சியை திருத்துவது என்பதற்கான வாய்ப்பு இல்லை. டாப் லெவலில் அதாவது முதன்மையான பொறுப்பே பொதுச் செயலாளர் தான், தலைவர் கிடையாது. அந்த கட்சி பொதுச் செயலாளர் தான். சிபிஎம் பொறுத்தவரை பொதுச் செயலாளர் தான் ஆகப்பெரிய டாப் போஸ்ட்டு. அவரே இங்கே ஆகாதுன்னு வெளியே போகிறார். அவர் அதுக்கான பெரிய ஒரு நீண்ட கடிதம், கிட்டத்தட்ட ஒரு 60 பக்கம் டைப் செட் கடிதம். ஒன்றுக்கு தேர்தல் அரசியல், மக்கள் அமைப்புகள் எப்படி நடத்துறது, போராட்ட வழிமுறை என்ன, அமைப்பு வழிமுறை என்ன, விவசாயிகள் சங்கத்தை எப்படி பார்க்கணும், இது எல்லாவற்றையும் அவர் ஒன்று அக்கு வேற ஆணி வேற எல்லாம் இந்த மாதிரி கருத்தெல்லாம் பேசி பார்த்துட்டு ஒன்றும் தேராதுன்னு முடிவெடுத்து தான் வந்துட்டார். எங்களுக்கெல்லாம் என்னெல்லாம் இருக்கோ அந்த கருத்தெல்லாம் அவர் பேசிக்கிட்டு வெளியே வர்றார். அவருக்கு இருக்கிற அந்த தேசிய பிரச்சனை அவர்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கலாம், மற்ற பிரச்சனைலாம் அவர் பேசுகிறார். இது இந்த மொழி பிரச்சனை அவர்கிட்ட அப்படிலாம் இல்லை. அவங்க அந்த புரட்சி அது மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் பேசுகிறாங்க. இது ஆவாதுன்னு முடிவு பண்ண பிறகு நாம் வந்து இதில் இப்படி இவ்வளோ பெரிய டாப் லெவலில் இருக்கிறவரே முயற்சி பண்ணி ஒன்றும் ஆகாதுன்னு வெளியே வந்துட்டார். இப்போ நம்ம போய் யாரை பிடிச்சி என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்கிறோம். இது வந்து சும்மா நம்ம வந்து ஒரு காணல் நீர் வேட்ட மாதிரி ஆகிடும், ஆகாது. அதனால் இதுக்குள்ளே வந்து திருத்துவது, இந்த நல்ல ஆட்களாக தலைமைக்கு கொண்டு போவதற்கு நம்ம அங்கங்கே நெட்வொர்க்கை உருவாக்கி முயற்சி பண்ணுவது, எந்த வேலையை விட்டுருவோம். ஆனால் தொடக்கத்தில் அப்படி ஒரு முடிவை நீங்கள் எடுத்து ஆமாம், இந்த மாதிரியான இதை வந்து வெளியில் வரணும் அப்படின்னா கட்சியையே தலைமையை தாங்கி இந்த மாதிரி அளவில் நம்ம வெளியே தள்ளிடுவோம் அல்லது சைட்லைன் பண்ணிடுவோம். இப்படியான முயற்சியே பண்ணுறோன்னா நான் எங்களுக்கு என்னன்னா எங்களை மாதிரி இருப்பாங்க தானே, நம்ம என்ன அதிசயமாக யோசிக்கிறோமா? இதே அனுபவம் பல பேருக்கு இருக்குல்ல, நம்மளோட பெரிய ஆளுகளாக இருப்பாங்க தானே அப்படி நினைக்கிறோம் நாங்கள். ஏன்னா அப்பப்போ சில விவாதங்கள் நடக்குது இல்லை. ஏன்னா பேமா அந்த மாதிரி மாநாடுகளுக்கு போகும்போது அங்கெல்லாம் பேசுகிறாங்க போகிறாங்கலாம் சொல்லுவார். அப்போ இது மாதிரி இருக்குது. அதனால் அது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து தனியாக நம்ம தான் எதுவும் பண்ணுற மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம், அது மாதிரி கனெக்ட் ஆக பார்ப்போம் அப்படிங்கிறது தான் முதல் ஸ்டெப்பு யோசிக்கிறோம். அதற்கு பிறகு என்ன ஆச்சுன்னா சரி நம்ம வந்து இது ஆகாது, இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருந்து திருத்துவது, இதை புரட்சிகர கட்சியாக மாற்றுவது அல்லது புரட்சிகர கட்சியாக ஆக்குவதற்கு பொருத்தமில்லாதவர்களை வெளியே தள்ளிட்டு இதற்கு தகுந்தார் போகிற ஆட்களை சரியாக கொண்டு வந்து அதை வந்து ஒரு இதாக உண்டாக்குவது அப்படிங்கிறதுலாம் ஆகாது. அந்த ஸ்கீமில் வந்து பொதுச் செயலாளர் தோற்று போன பிறகு நம்ம போய் ஒன்றும் பண்ண முடியாது, வெளியேறிட வேண்டியதுதான்.
அப்படின்னு முடிவு பண்ணுறோம். முடிவு குறைங்க. ஏன்னா அந்த முடிவு எடுக்கிறது அனைத்து இந்திய அளவில் நமக்கு கனெக்ட் ஆகாது, இங்கே மாநில அளவில் முயற்சி பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதான் அப்படிங்கிற அது அது ஒரு முக்கியமான முடிவு அது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சின்னா அனைத்து இந்திய கட்சி, அனைத்து இந்திய அளவில் வெளியே வரணும். இப்போ அனைத்து இந்தியங்கிறத விட்டுட்டோம், விட்டுட்டு மாநில அளவில் நம்ம போவோம். அதன் பிறகு என்ன நடக்குதோ பார்த்துக்குவோம். சரிங்க அப்படிங்கிறத. இங்கே ஒரு கேள்வி, அவர் சுந்தரையா இருக்கிறார்ல, விலகினார், நீங்கள் எப்போ திரும்ப அப்போ சந்திச்சு இதுக்காக தான் விலகி இருக்கிறாருன்னு தெரியல. இல்லை அவங்க எப்படின்னா அதாங்க பழைய தோழர்கள்ட்ட இருக்கிற ஒரு கஷ்டமே என்னென்னா, நான் சொல்கிறேன்னே ஏ பாலசுப்ரமணியம் பற்றியும் நாங்களாம் வெளியில் வந்த பிறகு வேறு ஒரு செய்தியை யோசிக்கிறேன், நான் அப்புறம் சொல்கிறேன். பி சுந்தரையா வெளியே வந்துட்டார், ஆனால் அவர் அதை பற்றி வெளிப்படையாக பேசுகிறார். அவருக்கு உரிய இடத்துல அதுதான் அந்த அந்த பழைய கட்டுப்பாடு இருக்குல்ல, கட்சியை விட்டுறக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கஷ்டம் என்னன்னாங்க, ஒரு பெரிய சிறைக்கு போய் அடிபட்டு அது மாதிரி எல்லா தொடர்களும் இணைந்து உருவாக்கின ஒரு கட்சி, அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அதை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வராது. ஏன்னா அது அவங்களுடைய ரத்தமும் சதையோட அந்த கட்டமைப்பு அது இணைந்திருக்கிற ஒரு விஷயம். அப்போ இது அதனால் அது ஒரு பிரேக் பண்ண வேண்டாம், நம்மளால ஏன் அது ஒரு பிரச்சனை, ரொம்ப போராடி பார்ப்போம், இல்லைன்னா அதை அப்புறம் பார்த்துக்குவோம், அப்படி அது எப்போயோ நடக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய இது. ரெண்டாவது அந்த அந்த கட்டம் என்பது அவங்களுடைய வயதான கட்டம், இதற்கு பிறகு இன்னொன்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்களுடைய பிறகு ரொம்ப ஃபேக் எண்ட் ஆஃப் லைஃப் இருப்பாங்களே, பின்னாடி அவங்களுடைய கடைசி காலத்தில் தான் இருக்கிறாங்க இது மாதிரிலாம். அதனால் அவங்கள இது பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த அவர்கள்ட்ட கனெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இப்போ நமக்கு என்ன, நேரடியாக யார்கிட்ட பேச முடியுமோ, ஏன்னா இப்போ அவர் பேமா என்னென்னா ஒரு நல்ல தமிழில் ஒரு இலக்கிய நடையில் மார்க்சியத்தை ஆழமாகவும் பேச தெரிஞ்ச ஆட்கள் அங்கே குறைவு கட்சிக்குள்ளாக. ஆமாம், அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பேமாவுக்கு அங்கே ஒரு ஸ்டார் பேச்சாளர், எல்லா மாவட்டத்துலேயும் அவரை விரும்பி கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இதுன்னு வச்சுங்களேன். அது மாதிரி இப்போ கொஞ்சம் ஒரு சிரிப்பாக பேசுறது என்பதில் அவர் மதுரையில் நன்மாரன் இருந்தார், எம்எல்ஏலாம் இருந்தார். அவர் கொஞ்சம் ஒரு நல்ல தொடர், அவர் சும்மா ஜாலியாக பேசுவார். அவர் கலைவாணன்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி நிறையா அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி விஷயத்தை சிரிக்கிற மாதிரி பேசுறதுக்கு ஆள் இருக்காது இல்லை, அப்படியே சீரியஸாக உட்காந்து முகத்தை இறுக்கமாக வச்சு பேசினா தானே கம்யூனிஸ்ட். அந்த மாதிரி அதுக்கான மாற்றான அவர் நன்மாரன்னா. இவர் பேமா ஒரு ஒரு வளமான இலக்கிய நடையில், ஒரு அழகு தமிழில், அதே நேரத்தில் ஒரு ஆழமான மார்க்சியத்தை பேசுறது, லாஜிக்கலாக பேசுறது, இதனால் பல இடங்களில் அவருக்கு இது உண்டு. தலைமையிலையும் நம்ம பணியாற்றிக்கிட்டே இருக்கிறோம், சின்சியராக இருக்கிறோங்கிறதுனால நம்மளை கடுமையாக எதிர்க்கிறவங்களே கூட தனிப்பட்ட முறையில் பாசமாக இருப்பாங்க. அது எங்களுக்கு தொடர்ந்து அந்த ஒரு வாய்ப்புன்னு வச்சுங்க. நம்ம நேர்மையாக இருக்கிறதுனால அது அவங்க பர்சனலாக நம்மளை பண்ணாங்க, என்னடா அப்படி சண்டை போடுறான் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர, மற்றபடி நம்மக்கிட்ட நம்ம மேலே வரணும், இவங்கெல்லாம் தலைமைக்கு வரணும் அப்படி விரும்புவாங்க. அது எல்லாருக்கிட்ட அப்படி ஒரு கருத்து இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த இது போயிட்டுருப்பார். அப்போ என்னென்னா எல்லா இடங்களுக்கும் அவர் போகும்போது இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம பேசலாம், கனெக்ட் ஆகிறதுக்கு பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு அப்படி அடுத்த கட்ட முயற்சி பண்ணுறோம். இது எல்லாமே இந்த இயக்க பணிகள் செய்துக்கிட்டே தான் பண்ணுறோம். இப்போ நான் அங்கே இருக்கிறேன்னா அப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு மாணவர் அமைப்புக்கு ஏன்னா அதை ஒரு கல்லூரியை விட்டு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு மாணவரத்துலேருந்து வெளியே வந்துடுறேன். மாணவர் அமைப்புலேருந்து கலை இலக்கிய பேருங்கிறது அந்த எமர்ஜென்சிக்காக தான். அதன் பிறகு அதுக்கான பொறுப்பாளர்கள் அமைப்பு தொழிற்சங்கம் அவங்க முற்போக்கு எழுத்தாளர் சங்க வேலை என்பது அந்த எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே அதுக்கான பொறுப்பாளர்கள் கொடுத்துட்டேன். மாணவருங்கிறதுல மாணவர் பருவம் முடிஞ்சதுக்கு பிறகு அதுலேருந்து நான் வெளியில் வந்துட்டு அடுத்தடுத்த ஜெனரேஷன் அவங்க அதில் இருக்கிறாங்க. அப்போ எனக்கு தொழிற்சங்கம் அதுதான். அப்போ தொழிற்சங்க தொடர்பாக அங்கே என்னென்னா அங்கே தொழிற்சாலைகளை குறைவு, தொழிற்சங்கங்களும் ரொம்ப தொடக்க நிலை. அப்போ அதிலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு நான் புதுசாக உருவாக்கிக்கிட்டு புதுசாக பேசுகிறேன். எல்லாமே நமக்கு அங்கே முன்னோடிகள் அங்கே யாரும் கிடையாது. இந்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்துக்குள்ளே பெரிய தொழிற்சங்கத்துக்குள்ளே ஒரு வழிகாட்டுறதுக்கான முன்னோடிகள் யாரும் கிடையாது. அதிகபட்சம் ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டங்களில், திருச்சி, கரூர், அரியலூரில் சேர்ந்து ஒரு மாவட்டமாக இருந்துச்சுல்ல, அதில் டி.கே. ரங்கராஜன் இப்போ எம்பியாக இருந்தார்ல, அவர்லாம் பொறுப்பாளராக இருப்பார். ஃபோனில் பேசிக்கோன்னு வச்சுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே பெரிய கைட் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. இப்போ நானே தத்தி குத்தி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தொழிற்சங்க இயக்கங்களில் புதுசாக கட்டுறது அது மாதிரியானதை பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ அதில் அதிக நேரமும் எடுக்கும். எல்லாமே நானே கற்றுக்கிட்டு நானே ஆர்கனைஸ் பண்ணுறது, சின்ன சின்ன வேலைகள் இருந்து அப்போ எதுவுமே தெரியாது. ஏதாவது ஒருத்த குற்றச்சாட்டுக்கான கொடுத்து ஒருத்தருக்கு மெமோ கொடுக்குறாங்கன்னா அந்த மெமோவுக்கு பதில் எழுதுவது உட்பட அந்த பொறுப்பாளருடைய வேலையாக இருக்கும். அதெல்லாமே எழுதணும்.
என்னுடைய இயல்புப்படி என்னென்னா நான் வந்து பொய்யும் சொல்லாமல் அவரை தப்பிக்கவும் வைக்கணும். அந்த மாதிரியானது நான் மாட்டுக்கு அதுக்கு சந்து புத்தெல்லாம் கண்டுபிடிச்சி அதை எழுதுவேன்னு வச்சுங்களேன். அப்போ இது ஒரு பெரிய வேலை. எங்கே போனாலும் அது நம்ம ஏதோ ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் மாதிரி எல்லா தொழிலாளியும் வருவான். நமக்கு சங்கத்தில் இல்லாத ஆலயத்தை ஒரு திமுக சங்கத்தில் இருப்பான், வேற இடத்துல கூட அவன் கூட வந்து நம்மகிட்ட உதவி கேட்பான். ஸோ இந்த மாதிரி அது ஒரு வேலையாகவே பண்ணிட்டு கிடப்போம்னு வச்சுங்க. சரிங்க. எல்லா இடத்துலையுமே நம்ம மேலே ஒரு நேசம் இருக்கிறதுனால எல்லா வீட்டுக்கும் நான் கெஸ்ட்டு. எல்லாம் எங்கே போனாலும் தொடர்கள் வீட்டில் தங்குவேன். அது மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்போம். அது ஒரு மாதிரி யாரும் வந்து ஒரு விரும்பி நம்மளை கூப்பிடுவாங்களே தவிர சலிச்சிக்க மாட்டாங்க. என்னடா இந்த அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. இயல்பாக இருப்போம்னு வச்சுங்க. ரெண்டாவது நான் அப்படி பேலன்ஸ்டாகவும் இருப்பேன். ஒரு தடவை போனேன்னா அது 2-3 மாதம் கழிச்சு அந்த இன்னொரு தடவை போவேன். அப்படி தான். ஏன்னா அவ்வளோ வீடுகள் இருக்குது நமக்கு. அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கல. தொடர்கள் நிறைய பேர் அன்பாக இருக்கிறாங்க. அதனால் எங்கே வேணாலும் போவோம், அது பண்ணுவோம். இது அல்லாமலும் இயக்க தொடர் இருக்கிறாங்கல்ல, தொழிற்சங்கத்துக்குள்ளே இல்லாத நிறைய தொடர் இருக்கிறாங்களா. ஏன்னா எல்லா இடத்துலையுமே நான் ஏதாவது பேசிகிட்டே இருப்பேன். அப்போ நம்ம மூலமாக புதிய புதிய செய்தி கிராமத்தில் இருக்கிற தொடர்கள் சேகவர அவங்க படிப்பாங்க. அது தமிழில் அது மாதிரி புத்தகங்களே கிடையாது. அப்போ நம்ம படித்ததை வச்சு பேசுறது, நம்ம அந்த பேசுகிற முறையில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஈர்ப்பு, நம்ம வந்து இப்படி எல்லாம் வந்துட்டு நம்ம இதில் இருக்கிறோமே அப்படிங்கிறத பற்றி என்னை பற்றி ஒரு மரியாதையும் அன்பும் இருக்கும் பாருங்களா. அது மாதிரியான விஷயம் இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும்னா நாம் அங்கே ஏதாவது ஒரு வகையில் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதான் எனக்கே சொன்னது, நீங்கள் வந்து என்றைக்குமே இரவு நேரத்தில் நான் பயணத்தில் தான் இருப்பேன். அதான் ஒரு 3 ஆண்டுகள் நீங்கள் அப்படி தான். ஆமாம், தொடர்ந்து பயணம் தான். நீங்கள் வந்து பல நேரம் பார்த்தீங்கன்னா அந்த படுத்தோம்னா இப்படி வந்து ஆடுற மாதிரி இருக்கும் இந்த உடம்பு. அந்த என்ன அப்படி இந்த ஆடியே அந்த பஸ்ஸில் அப்படி என்னன்னா இந்த முதல் சீட்டில் அப்படி கொக்கு மாதிரி காலை மடக்கி வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுவேன். இந்த முதல் சீட்டில் அப்படி வச்சுட்டா அவ்வளோதான். அதன் பிறகு நான் மாடு தூங்கிடுவேன். எனக்கு வந்து தூக்கம் பிரச்சனையே வராதுன்னு வச்சுங்க. மாடு தூங்கிட்டு வரேன். அதனால் வந்து அப்படி பயணத்தினால தூக்கம் வரல அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. பார்த்து ஜன்னல் சீட்டாக பார்த்து காற்று வர சீட்டாக போய் உட்காந்துருவோம். அவ்வளோதானே தவிர வேறு எந்த தேவையும் கிடையாது. இப்போ அதனால் இன்னைக்கு எந்நேரமும் போயிட்டே இருப்போம், எல்லா இடங்கள்லையும் பேசிக்கிட்டு இருப்போம். இந்த அடிப்படை வேலைகள்லேருந்து இருக்கிறதுனால அந்த எல்லா இடத்துலையும் நின்று ஒரு ஊர்களில் இருந்து தங்கி வேலைகளை பார்க்கணும். அப்போ வந்து என்னென்னா இந்த பணிகள் ஊடாக பண்ணும்போது இது எங்களுடைய வேலைகள் என்பது டிலே ஆகுது. பிரியறதுக்கான வேலை. ஆமாம், இது வந்து பேசுறது ஒருத்தர் பேசுறதுன்னா அதுக்கான டைம் எடுக்கணும். பேசுறது வந்து யாருக்கும் தெரியாமல் பேசணும், இந்த அவர்கள்ட்ட பேசணும். ரெண்டாவது இந்த அஜெண்டாவோட தான் நம்ம போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. இயல்பாக பேசி இவங்களுக்கு அந்த கருத்துக்கு உடன்பட வைக்க முடியும் தான் பண்ணுவோம், இல்லைன்னா விட்டுட்டு வந்துடுவோம். ஏன்னா இது ஒரு ரகசிய வேலை. இது வந்து அது போய் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா சிக்கலா போயிடும். தொழிற்சங்க வேலையே நடக்கணும். ஆமா, இதுவும் அதே மாதிரி அவரும் வந்து இயக்க பணிகள். ஏன்னா தலைவர் வெங்கடாச்சலம் கொல்லப்பட்டார் 77 அவரை கொண்டுட்டாங்க. கொண்டுட்ட பிறகு வந்து ஒரு பெரிய ஒரு இடைப்பட்ட ஒரு 6 மாதம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு வரையிலும் கூட பெரிய அச்சமான சூழல் தஞ்சை. அது ஏன் நடக்குதுங்க? அந்த அதான் சொன்னல, ஏற்கனவே அவர் வந்து எல்லா ஊழலை எதிர்த்தவர். சாராயம், அங்கே கள்ளச்சாராயம்லாம் அப்போ அந்த இது இருக்குல்ல, கள்ளச்சாராயம் அந்த ஊரில் இதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் எதிர்ப்பார். அடித்து நொறுக்கி அப்படியே உள்ளே பூந்து அடித்து அந்த பானையெல்லாம் நொறுக்கி அடிச்சுட்டு வருவார். அந்த மாதிரி போராட்டமே அப்படி தான் நடத்துவார்னு வச்சுங்களேன். அப்போ வந்து இதில் எல்லாம் அந்த எமர்ஜென்சி போது தான் அவரை, அதனால தான் அவர் இருக்கிற இடத்துல தேடினானுங்க போனாங்க. அவர் வீட்டிலெல்லாம் பூந்து அடித்து அவர் முட்டையெல்லாம் தூக்கி அதாவது கோழியை இதெல்லாம் தூக்கி போடுறது, முட்டையை போட்டு உடைக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா நஷ்டத்தை விட அது ஒரு அவமானம். கிராமங்களில் அதெல்லாம் பண்ணுவானுங்க, போலீஸ் வந்து அதெல்லாம் பண்ணுவானுங்க. அப்படி அந்த ஒரு அப்புறம் சிறைக்கு போன அவர் கைதாகிறதுன்னு முறையாக அதை வந்து ஒரு முயற்சி பண்ணி ஒரு நீதிமன்றத்தில் சரண்டர் பண்ணி அவரை கைது ஆக வச்சுட்டாங்க. ஏன்னா அவர் வந்து இயக்க முடிவுப்படி என்னென்னா அவர் கைதாயிரணும், பேமா தான் தலைமறைவாக இருக்கணும். இடையில வந்த பிரச்சனையினால அவர் அப்படியே தலைமறைவாக இருக்க வேண்டியது. ஏன்னா தொடர்ந்து அவர் கொடுமையான அடக்குமுறைக்கும் போது டக்குன்னு போய் வச்சோம்னா அவரை கை வச்சிருவான். ஏன்னா எல்லாரும் கடுப்பில் இருக்கானுங்க, இவர் மேலே இவர் கிடைச்சாருன்னா சட்னி ஆக்கிடும். அதனால வந்து போலீஸ் கையில மாட்டாம கொண்டு போய் நிறுத்தணும். முந்தின அத்தியாயத்தில் சொல்லுங்க, அவருடைய பேச்சை வந்து நான் முன்னாடி நின்று கேட்டு. ஆமா, அவரு கடுமையா பேசுவார். அவர் ஆன்டி போலீஸுங்கிற மாதிரி தான் அவரை பத்தி ஒரு இமேஜின் வச்சுங்களேன். காவல்துறையை இப்படி நின்று பேச முடியுங்கிறது எனக்கு பெரிய அதிசயமாக இருக்கும் அப்போல்லாம் வெளியில் இருக்கும்போதெல்லாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு தொடர் வரும். அதனால் அவருக்கு வந்து ஒரு முறை அவர் வந்துட்டு ஒரு கமிட்டி கூட்டம் முடிச்சுட்டு வேலைகள்லாம் பிரித்து கொடுத்துட்டு மழை நேரம் நவம்பர் மாதத்தில் அப்புறம் வந்து அவர் போகும்போது அவர் ஊர்லேயே அவருக்கு ஒரு வகையான பங்காளி முறை தான் வேணும். அவன் அந்த கள்ளசாராயம்லாம் காய்ச்சிக்கிட்டு இருந்தவன் அவன் சிக்கிக்கிட்டான். அந்த பக்கத்தில் அவனால் கள்ளசாராயமே காய்ச்ச முடியல. இவருடைய போராட்டத்தினால எல்லாம் பண்ணிக்கிட்டான். ரெண்டாவது அவன் ஒரு விதமான அந்த ஒரே இவங்களுடைய சாதி தான். இந்த சாதி சங்கத்துக்குள்ள இருந்துக்கிட்டு அந்த மாதிரியான விவசாய தொழிலாளிகளுடைய போராட்டத்தை எதிர்க்கும் போது அது மாதிரி கனெக்ட் ஆவானுங்க. அந்த மாதிரி எல்லாம் பெரும்பாலும் இவருடைய சொந்தக்காரங்க தான், வெங்கடாச்சலத்தினுடைய சொந்தக்காரங்க தான் எதிராக வந்து நிற்பாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்குது. காவல்துறை இருக்கிறாங்க, மற்ற ரெவென்யூ துறையில்
ஒரு ஊழல் அதிகாரிகள் எல்லாரும் பார்க்குறாங்க, திமுக இந்த மாதிரியான பொதுவான எதிர்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வந்து ஒரு நேரம் பார்த்துட்டே இருந்திருக்கானுங்க, நம்ம கவனிக்கலை. ஒரு கவனம் இல்லாத நேரத்தில் இவர் போய் அந்த மழை தொடர்ச்சியான மழை, அந்த மாதிரி மழை நேரத்தில் எல்லாத்தையும் தொடர்கள்ட்ட வந்து வேலைகள்லாம் ஒரு கமிட்டி நடத்தி, இந்த பேமாவுக்கு இந்த வேலை, அடுத்து இன்னொரு தொடர், ரத்தன் இன்னொரு தொடர், எல்லாருக்கும் ஒரு வேலைகளை பிரிச்சு, ஏன்னா கிளை கூட நடத்தணும் இந்த வேலைகள். மழைக்கு பிறகு அவருக்கு நடவு வேலை இருக்குது, முடிச்சிட்ட பிறகு தான் நான் வருவேன், இன்னும் ஒரு வாரம் நம்ம சந்திக்க முடியாது, ஏன்னா டெய்லி சந்திப்பாங்க. அதெல்லாம் இல்லை போலன்னு அவர் சொல்லிட்டு போகிறார். நான் எல்லாம் இந்த விஷயம்லாம் நடக்குமா, நான் திருவாரூரில் இருக்கிறேன், நான் திருவாரூரில் தலைமை அலுவலகத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் எனக்கு பிறகு தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் போகும்போது மடக்கி கொண்டுடுறான் என்பதே எங்களுக்கு பிறகு தான் யோசிக்கிறோம். போன ஒரு வீட்டுக்கு போகலையே, வந்து நாங்கள் என்னென்னா, நாங்கள் 2-3 நாள் வரமாட்டேன்னு சொன்னதுனால அடுத்த நாள் வரையிலும் யாரும் ஒருத்தர் தேடலை, வீட்டில் இருக்கிறாருன்னு நினச்சிக்கிறோம். அப்போல்லாம் இந்த ஃபோன் தகவல்லாம் கிடையாது இல்லை. அப்போ வந்து அவர் வீட்டுக்கு தெரியுதுங்களா? ஆமாம், அதன் பிறகு 2 நாள் கழிச்சு தான் அது அங்கேருந்து தோழர்கள் வரும்போது என்ன வரக்கானோம் அப்படிங்கும்போது தான் எங்களுக்கு பதட்டமாக தேடுறோம். அப்புறம் அப்படியே அவர் கொண்டுட்டாங்கிற செய்தி புரியுது. இது ஒரு பக்கம் நடக்குதுன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் என்னென்னா, கிராமமாக பல அடக்குமுறைகள், காவல்துறை இது, அங்கே இருக்கிற சாதி மேலாதிக்கம், இதெல்லாம் நடக்கிற ஒரு போராட்டத்தில் ஒரு பெரிய ஒரு தலைவராக அவர் இருந்தார். அவரே போட்டாங்க. அப்போ என்னென்னா, கட்சியை ஆதரிக்கிற மக்கள் மத்தியில் ஒரு பீதி இருக்கு. ஓப்பனாகவே பேசுகிறான். பேமா அப்படி கிராஸ் ஆகும்போது, சமுத்திரத்தையே தாண்டிட்டோம், வாய்க்கா குறுக்க வருதா அப்படி இவர் போகும்போது இவர் காதில் விழுவுன்னு பேசுவான். பேமா ஏன்னா பேமா அடுத்தாப்புல பொறுப்பாளரை போட்டான். அவர் கொலை செய்யப்பட்ட பிறகு அடுத்த செயலாளராக அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவரை போகும்போது பேசுவான். நீங்கள் வந்து என்னென்னா, அவ்வளோ எகத்தாளம் முடிச்சுட்டான், இனிமேல் இவனுக்கு தலை காட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்டையும் ஒரு பீதி, ஒரு அதைரியம் இருக்கும். இப்போ இதெல்லாம் அது வந்து ஒரு கட்சியினுடைய இதையும் வளர்க்கணும். அதே நேரத்தில் அதுக்கான ஒரு எதிர் நடவடிக்கை எடுக்கணும், சட்டப்பூர்வமாக நடக்கணும், போராட்டமாக நடத்தணும், இப்படியான பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பீரியடில் இவர் ஹெக்டிக்காக என்ன பொறுப்படுத்து ஒரு மாதிரி ஒரு அச்சம் கவ்வி இருக்கிற சூழலில் கிராமமாக மக்கள் போராட்டங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற வேலை இவருக்கு வந்துடுது, பேமாவுக்கு வந்துடுது. அதனால் அவர் தொடர்ந்து அந்த போராட்ட அரசியல் வேலைகளில் இருக்கிறார். இதை பற்றி நாங்கள் சிந்திக்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் இல்லை. எங்களுக்குள்ள அதிருப்தி இருக்குது, பேசிகிட்டு இருக்கிறோம், எல்லோரும் இருந்தால் கூட அன்றாட மக்கள் போராட்டத்தை விட்டுட்டு நம்ம வெறும் தியரிட்டிக்கல் விஷயத்தை எடுத்து பேசிட்டு இருக்கிறது. எனக்கு தொழிற்சங்க வேலைகள் நிறையா இருக்குது, அவருக்கு அந்த போராட்டங்கள் இருக்குது. அது வந்து ஒரு பெரிய மக்கள் தலை போட்டோன்னா ஒவ்வொரு நாளும் அடக்குமுறைகளை வரக்கூடிய நிலை அது. அந்த மாதிரியான ஒரு போராட்டம். அந்த பீரியடில் நாங்கள் என்ன இதாகுதுன்னா, அவரை வந்து ஒரு புதலூர் பக்கத்தில் ஒரு ஊரில் அவரை கொடியேற்ற போகும்போது, அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இயக்கத்தில் சேர்றாங்க. வாலிபர் சங்கம்னு பேர், இப்போ டைஃபின்றாங்கல்ல, அந்த இதில் சேர்க்குறாங்க. அதில் வந்து அமைப்பு உருவானவுடனே அதில் ஒரு கொடியேற்றுறது பழக்கம் கிராமத்தில். அந்த கொடியேற்றுறது என்பதில் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய சித்திரக்குடின்னு ஊர், புதூருக்கு பக்கத்தில், அந்த ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கொடியெல்லாம் ஏற்றிக்க, ஆனால் உங்கள் தெருவில் ஏற்றக்கூடாது, இந்த தெருவில் வந்து ஏற்றிக்க. இந்த நடுத்தர சாதிகள் இருக்காங்க பாருங்க, சாதி இந்துக்கள்ங்கிறாங்க, அந்த தெருவில் வந்து வேணா கொடியை ஏற்றிக்க. ஏன்னா எல்லா கட்சி கொடியும் அங்கே பறக்குது, வான் தெருவுக்குள்ளே எந்த கொடியும் ஏற்றக்கூடாது. ஏன்னா இவன் தீண்டாமைக்கு உட்பட்ட பட்டியல் சமூகத்துக்காரன், வான் தெருவில் கொடி கட்டி இருப்பியா நீனு, அப்படி விஷயம் அது. இப்போ பழைய காலம் மாதிரி செருப்பு போட்டு போகக்கூடாது, தொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறது இல்லை, கொடி கட்டிட்டு நிற்கக்கூடாது. இந்த கொடி கட்டிட்டு ஆடுறியா நீ, இங்கே வந்து எங்களோட அடக்கமாக பண்ணிட்டு போ, இங்கேருந்து ஏற்றிட்டு போ, உங்கள் தெருவில் கொடி பறக்கிறதுலாம் நாங்கள் அனுமதிக்க முடியாது, இதுதான் பிரச்சனை. இவர் ஏற்றுவோண்டான்னு பண்ணி தொடர்களை ரெடி பண்ணிட்டு போனாங்க. அந்த மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில், ஆமாம், அந்த பகுதியில் இப்போ ஏற்றியாச்சு. அதில் அவனுங்க வந்து இதில் மக்களெல்லாம் ஃபுல்லாக திரட்டி, அக்கம் பக்கத்து கிராமத்தெல்லாம் திரட்டி தாரத்தப்பட்டியோடு போய் நவத்து எரிச்சிட்டு வந்துட்டாப்புல இவர் தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சி. இது வந்து அடுத்தடுத்து பற்றிக்குது பல ஊர்களில், இதாண்டா சாக்குன்னு எல்லாம் வந்து புதுசாக சேர்றாங்க. ஒரு பெரிய பரபரப்பான சூழல். ஆனால் அதே நேரத்தில் பெரிய அவங்க எல்லாமே வந்து ஒரு தட்டின்னு நினைக்கிறானுங்க, என்வியை போட்டால் இவர் என்ன பெரிய அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மேலேயும் முயற்சி இருக்கு தொடர்ச்சிங்க. இப்போ வந்து என்னென்னா, ஒரு பக்கம் மக்கள்கிட்ட ஒரு அமைப்பு சார்ந்த மக்கள்கிட்ட ஒரு அச்சத்தை போக்கிட்டோம், ஒரு அடுத்தடுத்த விரிவாக்கம் நடக்குது. அதே நேரத்தில் அவர்கள் வந்து இதில் எரிச்சலாகி சேர்றாங்க. இப்போ அதில் அவங்களோட முயற்சியில் தான் இவர் பேமா வந்து இப்போ கடைசி பேருந்து வரும்போது பூலூர் பக்கத்தில் அது வந்து பஸ்ஸில் ஏறி அவர் வெட்டுறாங்க. அவர் வெட்டி ஒரு மயிரில் தப்பிச்சிட்றான்னு வச்சுங்க. அதுலேயே வெட்ட வந்தவன்லேயே ஒரு ஆள் வந்து அவன் ஏதோ கடைசி நேரத்தில் ஒரு நியாய உணர்வு வந்து அவன் தான் நிறுத்தி
அவர் மேலே கடுமையான வெட்டு வராமல் இப்போ அந்த சீட்டுக்குள்ளே அடியில் இப்போ கடைசி பஸ் ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. கடைசி பஸ்ஸில் அதிகம் பேர் இருக்க மாட்டாங்க. அந்த மற்ற பேசஞ்சர்லாம் இறக்கி விட்டுட்டு கும்பலாக ஏறி உள்ளே வந்து ஒரு வளைச்சிக்கிட்டு அடிக்கிறாங்க. தலையில் வெட்டுறானுங்க. வெட்டுறதுல அப்படியே ஒரு மயிரிடையில் உள்ளுக்குள்ளே அந்த மூளை வரல இறங்கலை அறுவாள். ஏன்னா அவர் சீட்டுக்கு அடியில் பதுங்கிடுறாரு. அதுக்கு பிறகு அது அவனுங்களால இப்படி அப்படியுமே வெட்டுறதுக்குள்ள அதுக்குள்ளேயே ஒரு ஆள் வந்து போதண்ட இறங்கடாங்கிற மாதிரி அவன் வந்தாலே ஒரு ஆள் எடுத்துட்டு போயிடுறாரு. ஆண்டவர்னு பேர் இருக்கு. அவர் பேர் ஆண்டவர் பேர். அவர் தான் பாதுகாத்தார். அது வந்து அவர் பண்ணி கொண்டு போயிட்டார். அப்போ வந்து அவங்கள்ட்ட வந்தவங்களே ஒரு ஆள் அப்படி வந்துட்டு அப்புறம் அவங்கள்ட்ட அவங்க சொந்தக்காரா அப்புறம் அவரும் வந்து எதிராக இருந்தார்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எதிராக தான் வந்தார். பிறகு அவர் பாதுகாத்ததுனால ரத்தம் சொட்ட வராரு. அவர் போய் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணுறோம். அது ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்க. அப்போ எங்களுக்கு என்ன ஆகுது, இந்த சிக்கல் இதை ஒட்டிய பிரச்சனைகள் இதை எதிர்கொள்றது இதில் காலம் ஓடிக்கிட்டு எங்களுடைய வேலை இந்த வேலைங்கிறது நடத்த முடியல. வெளியே வரத்துக்கான புரட்சிக்கு ஆகாதுன்ற அந்த எண்ணத்தை விட்டுறீங்க, இதுக்குள்ள ஓடுதுங்க. ஆமா, அதாவது அதை நடத்தணும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு அந்த அஜெண்டாவுக்கு வந்துட்டோம். வெளியில வரணும், இந்த கருத்து உடன்பாடு உள்ளவர்களாக தேடணும். அது பேமா ஊராக போகும்போது இதுக்கான முயற்சிகள் எடுக்கணும், கனெக்ட் ஆகணும். அந்த மாதிரி தொடர்கள்ட்ட பேசி இது மாதிரி கருத்து உடன்பாடு வரக்கூடியவங்களை நம்ம வந்து இணைச்சிக்கிட்டு அவங்களெல்லாம் வச்சு ஒரு முடிவெடுத்து வெளியே கிளம்பிடணும். இந்த இதுக்கு வந்துட்டோம், இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு வந்துட்டோம். இல்லை, அதை நிறைவேற்றுற விஷயம் இருக்குல்ல. ஐயா பேமா மணியரசனை வெட்டுறாங்க இல்லைங்களா, அப்போ அதை வந்து ஒரு பெரிய அச்சத்தை உண்டு பண்ணதுங்களா திரும்ப பழைய? அது இல்லை, அது வந்து அதுக்கு உடனடியாக எதிர்த்து போராடுறதும். அதே புதலூர் மிகப்பெரிய எழுச்சி பேரணி, எல்லா அறுவலோட வாடான்னு சொல்லி அந்த மாதிரி போராட்டம். அதனால ஆமாம்மா நடத்துகிறோம், எதிர் கவுண்டரெல்லாம் நடத்துகிறோம். அதே ஊரில் கூட்டம் நடத்துகிறோம், விடாமல் பண்ணுறோம்னு வச்சுங்க. அது எல்லாமே பண்ணுறோம், அது வந்து விடலை. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் கட்சிக்குள்ள இவர் வந்து இந்த மாதிரி சாதி இந்துக்கள் எல்லாரையும் எதிரியாக்கிக்கிறாரு, இது ஒரு வகையான தீவிரவாத இது வந்து பண்ணுறாரு அப்படி இப்படின்னு உயிர் போற விஷயம். இதுல வந்து அப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க. எங்களுக்கு இது எல்லாமே கவுண்ட் ஆகிட்டே இருக்குது. இது தேராதுங்கிறதுக்கு இதெல்லாம் சேர்ந்து பிளஸ் ஆகிட்டே இருக்குது எங்களுக்கு இது. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் அடிபட்டது போறது, இவருடைய பாதுகாப்பு, இதுக்கான விஷயங்கள் இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. அப்போ அதனால அதுல நமக்கு வந்து ஒரு கருத்து ரீதியா இருக்கிறோம், இதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்பப்போ எங்கேயாச்சும் வெளியில போனான்னா பேசிக்கிறோம். இப்போ நானும் வந்து ஏதாவது ஒரு தொழிற்சங்க பேச்சுவார்த்தை எங்கேனாச்சும் போறேன்னாக்கா அங்கே நம்ம அதுக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துக்கிட்டு வேறு சில தொடர்கள்ட்ட நான் பேசுவேன். தொழிற்சங்கம் இருக்குது, அதுக்கு அப்பால் இருக்கிற தொடர்கள் யாராவது இதில் என்ன ஆகுதுனாக்கா, அப்பப்போ சில பேர் அதிருப்தி உள்ளவங்களும் எங்கள் தானாக எங்களை தேடி வந்து பேசுவாங்க. கட்சிக்குள்ளா கட்சி தொடர் அப்படி கெட்டு போச்சு இப்படி கெட்டு போச்சுலாம் பேசுவாங்க. பேசுகிற ஆளுகள்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொன்ன அடிப்படையான கோட்பாடுகளில் இவங்க வந்து ஆளும் வர்க்கத்தோடு இருக்கிறார்கள்ங்கிற கொள்கை ரீதியாக இருக்கிறது இல்லை. பெரும்பாலும் நல்ல அமைப்புக்கு வேலை செஞ்சவங்க, உழைக்கிறவங்க, அவங்களுக்கு உரிய பொறுப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க, புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்தினால. அந்த மாதிரி ஆட்கள் தான் ஒரு அமைப்பு ரீதியான அதிருப்தி இருக்குல்ல, நாங்கள் அதை சொல்லுவோம். அரசியல் ரீதியான எதிர்கருத்து இல்லை, அமைப்பு ரீதியான அதிருப்தி தான் இது. இது வந்து இதில் ஒரு போஸ்டிங் வாங்கி கொடுக்குறதுக்கு என்பதால நமக்கு விஷயம், மொத்த கட்சியினுடைய விஷயமே மாற்றணும். அப்போ அந்த மாதிரியான அதுக்கு யார் தேடுவாங்க, எப்படி தேடிக்கிட்டே கிடக்குறோம். இப்போ இதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்குன்னு வச்சுங்க. நம்ம வந்து பேசுகிறதும் கவனமாக பேசணும். நம்ம வந்து பேசுகிற தொடர்கள் வந்து அதி ஆர்வத்தில் பேசுகிறத நம்ம நம்பி பேசிட்டோம்னா தலைமைக்கு தகவல் போச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு நம்ம நவர முடியாது. நீங்கள் வந்து ஒரு பக்கம் கட்சி வேலையும் செய்துட்டு இருக்கிறீங்க, அதே நேரத்தில் தங்களுடைய கருத்துக்கு சரியான ஆட்களை தேடும்போது வந்துட்டு முரண்பாடுறாங்க. ஆனால் அவங்க அமைப்பு, இந்த கட்டமைப்பில் எங்களுக்கு முக்கிய பதவி இல்லை அப்படின்ற மாதிரி தான் தேடுதலோடு இருக்கிறாங்க. எப்போ இந்த முடிவு இறுதியாக வந்து நீங்கள் பிரிகிறீங்க அப்படின்றது? 78-79 தொடங்கி ஒவ்வொரு நாளும் இந்த இயக்கத்தில் நம்ம தொடர்றது வந்து ஒரு சித்திரவதையாக இருக்குது. நம்ம மனசாட்சிக்கு விரோதமாக இருக்க வேண்டியது இருக்குது. அதனால் இது ஏதாவது ஒரு பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது. பேமாவுக்கு இந்த ஒரு லைஃப் அண்ட் டெத் பிரச்சனையோட ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நெருப்பு மாதிரி நிற்கிறது அங்கே அவருக்கு. அது முடிஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, பேமாவோட இப்போ செந்தமிழன் இருக்காப்புல, அதுக்கு கீழே ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பிள்ளைக்கு ஒரு மூளையில் இது ஒரு வித்தியாசமான காய்ச்சல். தஞ்சாவூர்லாம் பார்த்துட்டு முடியல, சென்னையில் கொண்டு வந்து வச்சிருக்கோம். அது ஒரு அடுத்த சோதனை பேமாவுக்கு. இந்த மண்ணுக்கே சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கிறானுங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. அதாவது உழவரை பற்றியும் தெரியாது, வரலாறை பற்றியும் கவலைப்பட மாட்டான், மொழியை பற்றியும் கவலைப்பட மாட்டான். என்னடா இது என்ன சொன்னார்ன்றதையும் லெனினே சொல்லியிருக்காரு. இவங்கெல்லாம் அவங்களுடைய மரபெல்லாம் அவங்க தூக்கி எறிஞ்சதே கிடையாது. நீங்கள் வந்து அவருங்கெல்லாம் மொழியை பற்றி இருக்கிற கருத்தெல்லாம் இவங்களுக்கு உண்மை கிடையாது. இவங்களுக்கு வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்
இவங்களுக்கு மார்க்சியத்தை விட பாரத மாதா தான் முக்கியம். இந்த சிக்கல் ஒரு பக்கம், அது ஒரு விவாதம் ஓடிட்டு இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா பேமா, ஏன்னா இதை வந்து சந்திக்கிற இடத்துல பேமா இருக்கிறார், நொந்து போய் வருவார். இன்னது இவங்கள்ட்ட இதை போய் பேசிட்டு இது என்னங்க கட்சின்ட்டு வருவார். அப்போ ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா இவர் டப்புன்னு எழுந்திரிச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிட்டார். என்னது இவர் இவ்வளோ வேகமாக போகிறாரு, பார்த்தா அலுவலகத்தில் கமிட்டி நடந்துகிட்டு இருக்குது. என்ன எதுன்னு அப்புறம் ஓடி போய் கேட்டாங்க, ஏங்க சகிக்க முடியாதுங்க, இதுக்கு மாடு மேய்க்கலான்ட்டாரு. அமிர்தசரஸ் பொற்கோயிலுக்குள்ள மிகப்பெரிய ரத்த கலை நடக்குது, ராணுவம் போய் க்ளோஸ் பண்ணுறாங்க. அதில் அந்த இதை நாங்கள் வந்து கண்டித்து பேசிட்டு இருக்கோம். ஆனால் சிபிஎம் உடைய மையக்குழுவில் ஒரு தீர்மானம் வரும், அதில் உயிர் நீத்த இராணுவ வீரர்களுக்கு செவ்வணக்கம், இந்த காலிஸ்தானி பயங்கரவாதிகளுக்கு கண்டனம், அதை ஒடுக்கிய இந்திரா காந்திக்கு பாராட்டு. பயங்கரமாக கொந்தளிப்பாய்ப்பு. என்னடா கம்யூனிஸ்ட் கட்சி இது, இராணுவத்தை ஆதரிப்பானா, போராடுறவனை கண்டிப்பானா, இது என்னது இது?